இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாத பிரசங்கத்தை, இன்றைக்கும் ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை, இயேசு குருடரின் கண்ணை திறந்தார், இயேசு வியாதியை மாற்றினார், பெரும்பாடை மாற்றினார். இதுவல்ல பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது. சுவிசேஷத்தையும் சுகத்தையும் பெற்றுக் கொண்டவன் பரலோகம் போக முடியாது. ஐயா, இந்த பாரம்பரிய கட்டு என்பது மகா மோசமான கட்டு. இது சாதாரண பாவம் இல்லை, இது விடுதலையே ஆக்க முடியாத பாவம். இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டதை எதுக்கு தெரியுமா? பாரம்பரிய கட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அதான் சொல்றாரு. இது எப்ப உள்ளது தெரியுமா? முன்னோர்களால். எல்லாம் சொல்லுங்க, எப்ப உள்ளதா? முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கையில் நின்று நீ மீட்கப்பட்டு விட்டாயா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. இனி உலகம் காண்பிக்கிறதின்படி நடக்க மாட்டேன். என் முன்னோர்கள் சொல்ற அந்த காரியத்தின்படி, ஏன்னா ஆண்டவர் என் முன்னோரின் வாழ்க்கையிலிருந்து என்னை பிரித்து விட்டார். அதுதாங்க சொல்லுது. முன்னோர்கள் அனுசரித்து வந்த, பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை என்று தேவன் என்ன பண்ணாரா? ஆமே, பொன்னாலையும் வெள்ளியாலையும் நீ அதுல இருந்து வெல்ல வரல. ஆட்டுக்குட்டியானவராகிய மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஆனா இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.